சிறகடிக்க ஆசை வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சத்யா வந்து சிட்டி வந்து கடத்தி வச்சுருப்பான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீதா வந்து முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. முத்து பார்த்தீங்கன்னா செல்வத்து கூட சேர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. மீனாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. சீதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லவ் பண்ணுற டிராஃபிக் போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி காணா போயிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உன் தம்பியோட நம்பர் கூட நான் ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கேட்டு சத்யாவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த போலீஸ்காரரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேஸை சொன்னாங்களோ அந்த பிளேஸை வந்து சீதா வந்து முத்துக்கிட்ட சொல்ல முத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போய் சத்யாவை வந்து காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீதா லவ் பண்ணுற அந்த டிராஃபிக் போலீஸும் அங்கே நிற்பார். அவர் வந்து சீதாவுக்கு பார்த்தோன்னே என்ன உங்கள் தம்பியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, என் மாமாவும் அக்காவும் தான் எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் மட்டும் நம்பர் ட்ரேஸ் பண்ணி சொல்லலாம் இவ்வளோ தூரம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்கக்கிட்ட பேசுகிறத வந்து முத்துவும் மீனாவும் பார்த்துடுறாங்க. உடனே வந்து மீனா வந்து என்னடி எதுக்கு நீ இவங்கள்ட்டலாம் சொன்ன, இவங்க யார், இவங்க முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா சீதா வந்து நான் சொன்னேன்ல ஒருத்தர் அவர் தான் இவர் அப்படின்னு என்னது இவரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னக்கா முன்னாடியே உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீதா வந்து மீனா கிட்ட கேட்பாங்க. நல்லாவே தெரியும் சீதா, இவர் தான் நான் பைக்கில் போகும்போது ஃபைன் போட்டார், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமா கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணுறதும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லவும் சீதாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் சண்டை போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸும் கேட்பாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் சத்யாவும் அங்கே வருவாங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவும் சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே நிற்பாங்க. சீதா வந்து இந்த மாதிரி வந்து இவர் தான் நான் லவ் பண்ணுற பையன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்ன சீதா சொல்கிற, இவரை போய் நீ லவ் பண்ணுறியா, இவரோட கேரக்டர் பற்றி உனக்கு என்ன தெரியும், இவர் மோசமான கேரக்டர், எவ்வளோ சண்டை என் கூட வச்சுருக்காரு தெரியுமா, இவரை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிற்கிற, என்ன மீனா இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. இல்லைங்க அவளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் பழக்கம், ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணும்போது மிஸ் சீதா வந்து பார்த்துக்கிட்டார்ல ஒருத்தவங்கள, அவங்களோட பையன்தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. எனக்கே இவரை தான் சீதா லவ் பண்ணுறாங்கிற விஷயமே எனக்கு இப்போ தாங்க தெரியும்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. என்ன மீனா இதெல்லாம் சுத்தமாக சரி வராது, சீதா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா சீதா வந்து என்னம்மாம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு பையனை உனக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சீதாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, சீதா இவங்க எல்லாரையும் மீறி அந்த டிராஃபிக் போலீஸை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.